காலும் இல்லாத போன ஒரு கால் சரி கிடைச்ச மாதிரி பெரிய சந்தோஷம் அது. என்ன மாதிரி ஒரு இயலாதவனுக்கு இது மாதிரி செய்கிற உதவி அல்லாஹ் பார்த்து கொடுத்தா வைப்பான். நான் இதில் தான் வாழ்கிறேன். பெரிய உதவி எனக்கு. அவங்களுக்கு பேரு பறக்க செய். மாளிகாவத்தை பகுதியில் வசிக்கும் முகமது என்பவருக்கு அகில இலங்கை YMMA பேரவையினால் சுய தொழிலொன்றை அமைத்துக் கொள்ள தள்ளுவண்டி ஒன்று அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு கொழும்பு தெமட்டகொடையில் உள்ள YMMA பேரவையின் தலைமை அலுவலகத்தில் ஏப்ரல் மாதம் 30 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேரவையின் தேசிய தலைவர், கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். 2 கால்களையும் இழந்த அங்கவீனமுற்றுள்ள முகமது பொருளாதார நெருக்கடிகளால் கடும் பாதிப்புக்குள்ளாகியிருந்த நிலையில் இந்த உதவி வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனக்கு இந்த YMAல செஞ்சது பெரிய உதவி. எனக்கு இந்த 2 காலும் இல்லாத போல ஒரு கால் சரி கிடைச்ச மாதிரி பெரிய சந்தோஷம். என்ன மாதிரி ஒரு இயலாதவனுக்கு இது மாதிரி செய்கிற உதவி அல்லாஹ் பார்த்து கொடுத்தா வைப்பான். அவன் எனக்கு எல்லாம் செய்தி பொருள் கொடுப்பான். நானும் இந்த மாதிரி உதவி செய்கிற உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்க்கு நான் துவா மற்ற இந்த சொல்ல எனக்கு பேசிக்கொள்ள எனக்கு அனுபவகரமாக இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த கருத்து விலை பாசா செஞ்சு கிடைக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த கருத்தையாக நீ போட விடாமல் எத்தனையோ பேர் குறைச்சி பண்ணாங்க. கருத்தையை நாங்கள் யாவரம் வந்து வச்சோன்னே கண்ணாடி உடச்சிட்டு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் தான் இப்போ நான் வேறு இடம் அங்கே ஏரியா மந்திரியோட பேசி அவர் வேறு இடம் இப்படி பார்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த கருத்தை வந்து போட சொல்லுங்க. என் பேர் நசீமா பானு. நான் மாலியாத்தில் இருக்கிறேன். என் மாப்பிள்ளை தான் இந்த நிலைமையில் இருக்கிறாரு. எனக்கு இது கிடைச்சது பெரிய உதவி. ஊடா பெதுவியா கொப்ப கழுவித்தான் எனக்காக போச்சு. நான் இதில் தான் வாழ்கிறேன். பெரிய உதவி எனக்கு. அவங்களுக்கு பேரு பறக்க செய். உதவியை கொண்டு உண்மையில் நினைக்கிறேன், எங்களோட சமூகத்தில் கஷ்டமானவங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிறன்றது மிகவும் சிரமமான விஷயம் உண்டு. என்ன சொன்னால், யாருக்கும் நேரம் காலத்தை ஒதுக்கி சமூக சேவைன்ற முறையில் உதவிகள் செய்யணும். ஆனால் அது சரியானவங்க குறிப்பிட்ட அதுக்கு பெய்த்து கிடைக்க வேண்டியவங்களுக்கு பெய்த்து செய்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சு செய்கிறது அது லேசான வேலை இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மாளிகாவத்த பகுதியில் YMA கான்ஃபரன்ஸ் மூலமாக எங்களோட கிளைகள் மூலமாக ட்ரை ரேஷன் பேக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கடந்த ரம்ஜான் மாதத்தில் நடந்துச்சு. அந்த ட்ரை ரேஷன் பேக் பங்குடுற நேரத்தில் இனம் கண்ட ஒரு குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா உண்மையில் அவங்க அன்றாட தேவைக்கு தேவையான படங்களை சேர்க்கறதுக்கு ஒரு வீடாக போய்த்து அந்த நிலைமையில் இருந்தாங்க, சேர்க்குற நிலைமையில். அப்போ உண்மையில் இந்த நிலைமையை நாங்கள் சமூகத்தில் இதை காணக்கொள்ள நாங்கள் இதை நீக்கிறதுக்கு தான் உண்மையில் முயற்சி செய்ய வேணுமென்றதை முக்கியமான ஒரு நிலைமை இருக்கு. இன்றைக்கி உண்மையில் சந்தோஷப்பட வேணும். அகில இலங்கை YMA பேரவையுடைய ஒரு வேலைத்திட்டத்தில் ஒரு பங்களிப்பாக எங்களோட கொழும்பு கம்பஹா டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் மிஸ்டர் நசரே காமில் அவருடைய முயற்சியில் இந்த தனவந்தர் ஒருத்தர உதவியை பெற்றுக்கின்ற ஒரு சுயத்தொழில் என்ன சொன்னால் எம்பவர்மெண்ட் ப்ராஜெக்ட் உண்டாக அவங்களுக்கு வழிகாட்டுதல் செஞ்சு ஃபுட் ஐட்டம் ஏன்னா உணவுப் பொருட்கள் ஐட்டங்களை எல்லாம் செஞ்சு விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு இந்த கருத்தையை அவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சுக்கு. எங்களோட எதிர்பார்ப்பு இதை கொடுத்தான்னா இதில் இல்லாமல் ஏதாவது காரணம் சொல்கிற நிலைமையில் யாரும் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது. இன்னொரு நாளைக்கு மறுவா அந்த பழைய நிலைமையில் இருக்கக்கூடாதுன்ற எதிர்பார்ப்புனால தான் இதை கண்டு உண்மையில் மற்ற தனவந்தர் மக்களும் YMA கான்ஃபரன்ஸோடு இணைந்து இது மாதிரி இன்னும் தேவை உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் தயாராகிறோம். நீங்கள் இதை தேடி பார்த்து இப்படி இருந்தால் எங்களுக்கு உங்களோட ஒத்துழைப்போடு நீங்கள் முயற்சி செஞ்சு எங்களுக்கு இதை அவங்க இப்படி ஆட்களை தேடி தாங்கன்ற நிலைமை வர வேணும் என்றதை எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வறுமையை நீக்க வேணும். நோம்பு நேரம் இன்றைக்கி நாங்கள் ட்ரை ரேஷன் பங்கிட்டு கொண்டு போல் தான் எங்களும் வந்தாங்க. யாசகம் கேட்டுக்கொண்டு எங்கள்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டு வந்தாங்க. அப்போ நான் ரோட்டில் போகிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற சிஸ்டம் மட்டும் இல்லை. YMAக்கு நாங்கள் ஏற்கனவே லிஸ்ட் ஒன்று எடுத்து அந்த லிஸ்ட்டுக்கு படி தான் நாங்கள் வேலை செய்வோம். அப்போ ரோட்டில் போகிறவங்க இல்லை வந்தால் இனி YMA நிறைஞ்சு கொண்டு வரவங்களையும் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட ஃபண்டும் இல்லை, ட்ரை ரேஷன் பேக்கோலும் இல்லை. அப்போ நாங்கள் லிஸ்ட் படி தான் நாங்கள் கொடுத்து கொண்டிக்க போல வந்திக்க போல் நான் சொன்னேன் அப்படி ஒன்று நாங்கள் இங்கே கொடுக்குறோம்லான்னு சொல்லி. அப்போ எங்களை ஒரு மெம்பர் ஒன்று இந்த இவங்களோட நபர்கள் தெரியும். அவங்க சொன்ன ஹஸ்பண்ட் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க. அவனோட கால் ரெண்டும் வெட்டி சிப்பிக்கான் கல்வி இப்படி கல்யாணத்தோட உள்ள பேத்து கல்வி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த டைமில் எனக்கு டைம் வீக்கல்ல அதுக்கு ஒரு நோம்பு முடிஞ்ச போகிறோம் அவங்களும் வீட்டுக்குள்ள பேத்து எங்கள் மெம்பர்ஸ் மாறம் பேத்து
மாஷாலான்னு தேடி பார்த்தோம். உள்ளமையான இது. அப்போ எங்கள்கிட்ட தனவந்தர்கள் எங்களை உதவி செய்ய தனவந்தர்கள் நாடி அவங்கள நிலைமையை செஞ்சோம். அவங்களும் மாஷாலான்னு எங்களை நம்பி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பொறுப்பை தந்திக்கிறோம். அந்த பொறுப்பை தான் நாங்கள் இதை செய்கிறோம். இல்லாமல் எங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி பப்ளிசிட்டி பண்ணணும்ன்ற ஒரு நோக்கமும் இல்லை. அல்லாக்கா நாங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் நாங்கள் செய்கிறோம் இதை நாங்கள் செய்கிற நோக்கம் இவங்கள மாலியவத்தில் கண்டாக்கா அல்ஹம்துலில்லாஹ் இவங்களை தட்டு போட்டிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான டெய்லி உங்களுக்கு எப்படியும் மீன் சாமான் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இவங்களை கண்டாக்கா இவங்ககிட்ட பேத்து இவங்களுக்கு ஒரு உதவியாய்க்கும் பேத்து கட்டாயம் நிப்பாட்டி சாமனம் எடுக்க. YMMA கடந்த 75 வருடங்களாக நாட்டு மக்கள் மத்தியிலே இன பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் சேவை செய்கின்ற ஒரு அமைப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த சூழலிலே ஏற்கனவே சொல்லப்பட்டதை போல எதுவுமே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு, யாரிடமும் கையேந்தி பழக்கமில்லாத ஒரு குடும்பத்துக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டதை அறிந்து அவர்களுடைய வீடு தேடி சென்று நிலைமைகளை அறிந்து அவர்களுக்கான இந்த உதவியை செய்ய YMMA நிர்வாகம் முன்வந்திருப்பது என்பது ஒரு சந்தோஷமான பாராட்டத்தக்க ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு யௌமல் கியாமah. ஒரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை துன்பத்தை நீக்கி வைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவருடைய குறையை நீக்கி வைக்கிறான் என்ற ஹதீஸ் வருகிறது. எனவே சமூக சேவை என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே மறுமைக்கான நன்மைகளை அள்ளி கொட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அப்படியான ஒரு சமூக சேவையை 75 ஆண்டு காலமாக செய்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. எனவே அந்த வரலாற்றில் ஒரு சிறு துளியைத்தான் இன்றைய தினம் இந்த YMMA நிர்வாகம் இப்போது செய்திருக்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் 75 ஆண்டு காலம் தாண்டி இந்த நாட்டிலே பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் துவா செய்வோம். இங்கே இந்த உதவியை பெற்றுக்கொள்கின்ற இந்த குடும்பத்தாருக்கும் நாங்கள் துவா செய்வோம். அவர்கள் செய்கின்ற அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சேவை பகிரங்கப்படுத்தப்படுவது மார்க்க ரீதியாகவும் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். என்றால் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவது அதன் மூலமாக பிறரும் நன்மை செய்வதை தூண்டுவதற்கான காரணமாக அமையும். அந்த அடிப்படையிலே இந்த வேலையை பகிரங்கப்படுத்துவதற்காக ஊடகம் வாயிலாக முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற YMMA நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம்.